ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா, இப்போ கூட இஸ்ரேலில் பெரும் போராட்டம் நடந்திருக்குது. எதற்காகன்னு பார்க்கும்போது, ஆட்சியை கவிழ்த்துட்டு நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுங்க, எலெக்ஷனை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போர் நின்னதுக்கு பிறகு இந்த ஒரு பேச்சும் அதிகமாக இருக்குது. அதில் இன்னைக்கு 21வது நாளாக தான் ஆட்சி கவிழ்க்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கு நெத்தனியாக தெளிவாக சொல்லிட்டாரு. அடுத்த வருஷம் தான் என்ன வருது, 5 வருஷம் முடிச்சு எலெக்ஷன் வருது. அப்போ தான் எலெக்ஷன் நடக்கும், அது வரையும் நடக்காது. ஏன்னா இப்போதைக்கு அவங்க நின்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தோற்றுருவாங்க. அதனால நல்லாவே தெரிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்ச கையோடு என்ன பண்ண முடியாது, அந்த மக்களை சமாதானப்படுத்த முடியாது. ஒரு வருஷம் ஆச்சுன்னா எதையாவது என்ன பண்ணிடலாம், இஸ்ரேல் மக்களுக்கு ஏதாவது நல்ல பண்ணி திட்டம் அதை இதுன்னு கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், ஓட்டு வாங்கிடலாம். கொஞ்சம் ஒரு வருஷம் விட்டோம்னா இந்த போரில் அடி வாங்கினதெல்லாம் இவங்களும் மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்னைக்கு நெத்தனியாகும் நான் என்ன பண்ண மாட்டேன், எலெக்ஷனை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பகிரங்கமாக அறிவிச்சிருக்காரு. மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்சியை கவிழ்க்க சொல்லியும், இன்னொரு பக்கம் பார்த்தா ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் நாங்கள் போருக்கெலாம் வரமாட்டோம்னு சொல்லியும் மாற்றி மாற்றி போராட்டங்கள் இப்போ இஸ்ரேலுக்குள்ளே போய் கொண்டு இருக்குது. ஒரு பக்கம் இப்படி ஒரு செய்தி போயிட்டு தான். ஆனால் இப்போ கூட இவங்க திருந்திட்டாங்களான்னு கேட்டால் என்றைக்குமே அவங்க திருந்த மாட்டாங்க. போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு பிறகு கூட நேற்று 3 பேர்த்த கான்யூனிஸில் வான் தாக்குதல் செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நேரில் தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம். அவங்க எங்களை தாக்கிட்டாங்க, நாங்கள் அவங்கள அடிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு ஏதாவது போய் சொல்லலாம். ஆனால் வான் தாக்குதல் பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலுக்குள்ளே இருந்து காசாக்கு மேலே பண்ணுவாங்க. அதுதான் வான் தாக்குதல்னு அர்த்தம். இஸ்ரேலிருந்து காசா மேலே தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இதை வேற கண்காணிக்கிறதுக்கு 200 அமெரிக்க படைகள் உள்ளே இருக்குது. நாங்கள் பார்த்துப்போம், யாரையும் என்ன பண்ண மாட்டோம், காசாவில் இருக்கிறவங்கள நோக்கி தாக்குதல் செய்யறதுக்கு இஸ்ரேலை விடமாட்டோன்னு வேற சொல்லிட்டு இருக்குது இந்த அமெரிக்கா. என்னத்தை தான் கண்காணிக்கிறாங்கன்னு தெரியல. நேற்று கூட 3 பேர் கான்யூனிஸில் இருந்திருக்காங்க. அதுக்கு தான் இன்னைக்கு காசாவுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய மக்களுடைய உயிரை நீங்கள் ரொம்ப என்ன பண்ணுறீங்க, குறைந்து மதிப்பீடு போடுறீங்க. நீங்கள் போரை நிறுத்திட்டு பிணைக்கதியை வாங்கிட்டு இப்போ தாக்குதல் வேறு நடத்துகிறீங்களா, இப்படியே நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் மக்கள் இந்த நிலைமையில் இப்போ என்ன நினைக்கிறாங்க, காசா மக்கள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் ஆயுதத்தை கீழே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க, 70% மக்கள் சொல்கிறாங்க காசாவுடைய போராளிகள் ஆயுதத்தை கீழே போட்டுறாதீங்க, அமெரிக்கா இஸ்ரேல் இராணுவத்துடைய பேச்சை கேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க 70% பேர். அதே காசாக்குள்ளே எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னா 60% பேர் சொல்கிறாங்க. ஏன் காசாக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, காரணம் என்னென்னா, இந்த போர் நிறுத்தம் பேசும்போதே ஆயுதத்தை கீழே போடுவோம், நாங்கள் ஆர்மி கிட்ட ஒப்படைச்சிருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சமாதானம் வந்துச்சுங்கிறதுனால காசாவில் இருக்கிற மக்கள் தெரியுது அவங்களுக்கு, அது அப்படி போட்டால் தான் நிரந்தர சமாதானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதில் மிச்ச 40 பேர் என்ன பண்ணுறாங்க, சரி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆர்மிகிட்ட ஒப்படைக்கிறது நல்லதுதான் சொல்கிறாங்க. ஆனால் 60% என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இப்போ பாருங்கள், இப்போ கூட நம்மளை தாக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் கிட்ட ஆயுதத்தெல்லாம் ஒப்படைச்சிட்டிங்கன்னா இன்னும் தான் தாக்குவாங்க, கேட்குறக்கே ஆள் இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு காசா மக்கள் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஹ்மூத் அப்பாஸே பாலஸ்தீனத்துக்கு தலைவராக்கிடலாமான்னு கேட்டதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா 73% வெஸ்ட் பேங்க்குள்ளே இருக்கிறவங்களே வேண்டான் இருக்காங்க. பார்த்துக்கோங்க, வெஸ்ட் பேங்க்கில் தான் அவர் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்காரு, அவரவே வேணான் இருக்காங்க. காசாவில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா 65% மக்கள் வேணான் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ அங்கே ஃபத்தா கட்சியுடைய மஹ்மூத் அப்பாஸுக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயுதத்தை கீழே போடுவது சரியில்லையோ அப்படிங்கிற அளவுக்கு இப்போ மக்களுடைய எண்ணம் மாறி இருக்கு. அதுக்கு காரணம் கூட இஸ்ரேலு அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறதா. போர் நின்று 20 நாளை தாண்டிடுச்சு, இன்னும் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு அட்டாக்கும் இல்லாமல் உள்ளக்குள்ளே உணவெல்லாம் வந்துட்டு இருந்தா கூட அந்த மக்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, சரி இனி போராளிகளுடைய தேவையில்லை, நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, விட்டுருப்பாங்க. ஆனால் திரும்ப திரும்ப அவர்களுக்கு என்ன ஒரு எண்ணம் வருதுன்னா, நம்ம போராளிகள் போராளிகளாகவே இருக்கிற வரையும் தான் நம்ம மக்களுக்கு பாதுகாப்பா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ காசா மக்களுடைய எண்ணங்கள் மாறிட்டு இருக்கு. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதுல் அக்ஸா இடிஞ்சு விழக்கூடிய கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வேணால் இடிஞ்சு விழுகும் அப்படிங்கிற அளவுக்கு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. பெரும் அதிர்ச்சியை இது கொடுத்துருக்கு. என்ன நிலவரம்னு பார்க்கும்போது, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கீழே சுரங்கத்தை தோண்டிட்டாங்க. அது எப்பயோ தோண்டிட்டாங்க. தோண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கீழே இஸ்ரேல் இராணுவத்துடைய அமைச்சரவையை வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க, மேலே தெரிகிற மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கீழே
மேலேருந்து கீழே பெரிய பில்டிங் இருக்குது. அந்த கீழே ஃபுல்லாக யார் இருக்கான்னா இஸ்ரேலுடைய யூதர்கள் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தா மினிஸ்ட்ரிலாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதனால வந்து அப்படி தோணுனதே அவங்க எதுக்காக தோணுனாங்கன்னா, கீழே தோணும் போது மேலே இருக்கக்கூடிய கட்டிடத்துக்கு ஒரு பலம் இல்லாமல் போயிடும், அஸ்திவாரம் இல்லாமல் போயிடும். அந்த அஸ்திவாரம் இதான அசைஞ்சு கொடுத்தா என்ன ஆகும்னா மேலே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் தானாக இடிஞ்சு விழுகும். அதனால இன்னைக்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க என்ன திட்டம் போட்டு அதை ஓப்பன் பண்ணாங்களோ அது இப்போ நடந்துட்டு இருக்குது. ரொம்ப வீக்காக இருக்குது, எப்போ வேணால் இடிஞ்சு விழுகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆபத்தான அதிர்ச்சியான செய்தியும் சொல்லியிருக்காங்க. இறைவன் தான் போதுமானவன். நமக்கு அக்ஸா எவ்வளோ பெரிய புனித ஸ்தலம்னு நமக்கு தெரியும். அதுக்காக தான் அங்கே போரே வந்து நடந்துட்டு இருக்குது, அல்-அக்ஸா ஃப்ளட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இஸ்ரேலுடைய சூழ்ச்சியின் மூலமாக அந்த கட்டிடமே வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்சு விழக்கூடிய கண்டிஷனில் இருக்குது. இறைவனிடம் நம்ம பிரார்த்திப்போம், அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.